வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உற்பத்தி துறையில் லீடராக மாறிக்கொண்டு வருகிறது. சென்னையில் நடந்த மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் 2 நாள் பயணமாக இந்தியா வந்தார். பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. உலக சேவை தினத்தை முன்னிட்டு பன்னாட்டு அரிமா சங்கத்தின் சார்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டன் டவர்ஸ் அவர்களின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. சொகுசு கார் வரி ஏய்ப்பு விவகாரம். நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. ஊராட்சி மன்ற தேர்தலின் போது நடைபெற்ற கொலை தொடர்பான வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பு. உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளின் பயண தேதியை வரும் ஜனவரி முதல் ஆன்லைனில் எவ்வித கட்டணம் இல்லாமல் மாற்றிக்கொள்ளலாம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மொபைல் போனை பயன்படுத்தி கைரேகை முக அங்கீகார அடையாளத்தின் மூலம் UPI வழியாக பணம் செலுத்தும் வசதி நேற்று முதல் அறிமுகம். தாவேகா நிர்வாகி பவுன்ராஜின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கரூர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் இன்று முதல் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் தெற்கு ரயில்வே துறை அறிவிப்பு. விழுப்புரம் ரயில்வே இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 44 வீடுகள் இழுத்து அகற்றம். தன்னை போல் 10 பெண்களை ஏமாற்றியுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜார்ஜ் கிறிஸ்டில்டா பரபரப்பு புகார். விஜய் விரைவில் கரூர் வருகிறார். DGP அலுவலகத்தில் அனுமதி கேட்டுள்ளோம். கரூரில் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜ் பேட்டி. 10க்கும் மேற்பட்ட வெளிமாநில குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். காஞ்சியில் தனியார் மருத்துவ ஆலைக்கு நோட்டீஸ். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.